ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யார்த்தர்னா பர்பிள் கலர் செம்பருத்தி தாங்க. இந்த பர்பிள் கலர் செம்பருத்தி கிடச்சா எல்லோரும் வாங்கி வைங்க. நல்லா தண்ணி நிறையா ஊற்ற தேவையில்லை போல் உங்களுக்கு. அப்பப்போ ட்ரையானா ஊற்றினா போதும் போல். நிறைய மொட்டுக்கள் பக்க கிளைகள் விட்டு அடுக்கடுக்காக வராங்கங்க. இவங்க கொஞ்சம் வெள்ளைப்பூச்சி தாக்குதலில் இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கங்க, மொட்டு ஒவ்வொரு சைஸாக மொட்டு விட்றாங்க. ஒரு இதில் 5 மொட்டு தாங்க விட்றாங்க. அவங்க பூக்கிறதுக்கே அதுக்கு சான்ஸ் இல்லாமல் இப்படி போயிட்டே இருக்காங்க. எப்படி பாருங்கள், 5 மொட்டாக இருக்காங்க பாருங்கள். இதில் 5லேயுமே பூத்தாங்கன்னா எப்படிங்க பூப்பாங்க? வளர முடியாமல் திணறிட்டு இருந்தாங்க. நேற்று நான் எடுத்து விட்டேன். இதை பாருங்கள், கீழே ஒரு மொட்டு விட்டுருக்கு, ஒரு சதை விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா தெரியும். நிறைய மொட்டுக்கள் இருக்காங்க பாருங்கள். இங்கேயும் இருக்காங்க ஒரு சைடில். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், கீழே அந்த லீஃப் கலருக்கே இருக்கிறனால நம்மளுக்கு சரியாக மொட்டுக்கள் தெரியாதுங்க. அது பூக்கிறப்ப தாங்க நம்ம உங்கள் மொட்டு விட்டுருக்காங்களான்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னே தான் 5 மொட்டை கிட்டத்தட்ட இந்த செடியிலேயே ஒரு 15 மொட்டுக்கள் இருக்குங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அது கீழே பெரிய மொட்டுக்கள் விட்டு இப்போ தான் நான் இன்றைக்கி ஈவினிங் ப்ளூம் ஆயிருங்க. இல்லை காலையில் கூட ப்ளூம் ஆகலாம். அடியில் இருக்கனால இவங்க திணறிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தாங்க எடுத்து விட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. இவங்க மலர்ந்துருவாங்கங்க. இவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இந்த செடி கிடச்சா கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வைங்க. நல்லா பெரிய பாட்டிலே வைங்க. வச்சுட்டு தண்ணி நிறையா ஊற்ற தேவையில்லை. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும் போலங்க. ஹாப்பி கார்டன்.